அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா, ஆழியாறு டேம். ஸோ இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 65 கிலோமீட்டர் தொலைவில இருக்கு. அ இது வந்து வால்பாறை மலைக்கு அடிவாரத்தில இந்த ஆழியாறு டேம் அமைஞ்சிருக்கு. இப்ப நீங்க பார்க்கறது தான் அ பரம்பிக்குளம் டேம்லேருந்து ஆழியாறுக்கு வரக்கூடிய தண்ணீர். ஸோ இந்த அ இதுக்கு மேல ஒரு பரம்பிக்குளம் அணை இருக்கு. அந்த அணையிலேருந்து கால்வாய் மூலமா இந்த ஆழியாறு டேமுக்கு தண்ணி வந்துட்டுருக்கு. அத தான் நீங்க பார்க்குறீங்க. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, பக்கத்துல நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க்கு, அ அப்புறம் வந்து நெறைய பேர் வந்து தங்கி சாப்பிடுற இடம். ஸோ இந்த மாரினா இத யூஸ் பண்ணிக்கிறாங்க. அ குழந்தைகளுடன் வரவர்களுக்கு இது மிகவும் ஏற்ற இடம். நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு போலாம். ஸோ இங்கேருந்து ஸ்டெப் ஏறி மேல பார்த்தீங்கன்னா, மேல போயிட்டு அந்த டேம வியூ பண்ற மாரி அமைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ ₹20 ஒரு நபருக்கு. நீங்க ஒரு கூடுதலா ஒரு 5, 6 பேர் வரீங்கன்னா, ஒரு ஒரு நபருக்கு ₹10. இப்ப நான் தனியா வந்ததுனால எனக்கு ₹20 டிக்கெட் வசூல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டேம் பார்க்கறதுக்கு மேல போய் பார்க்கறது ஒண்ணு தான். மத்தபடி சில்ட்ரன்ஸ் வந்தீங்கன்னா, இங்க வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாரி தான் இத அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இப்ப இந்த ஆழியாறு அப்படிங்கிறது ஆனைமலையிலிருந்து நெறைய ஆறு உற்பத்தி ஆகுது. அதுல ஒரு ஆறு தான் இந்த ஆழியாறு. ஸோ இந்த ஆழியார் டேம் அப்படிங்கிறது இந்த ஸ்டெப் மேல மேல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இது பேர் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஆழியாறுன்னு வச்சிருக்காங்க. அதாவது ஆழினா கடல்னு ஏற்கனவே சொன்னேன். கடல் போன்ற தண்ணீருடைய ஒரு ஆறு. ஆனா, இப்ப நம்ம போன டைம் பார்த்தீங்கன்னா, அ மே மா மே மாசம் போயிருக்கோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இங்க அந்த அளவுக்கு தண்ணி இல்லை. அ ரொம்ப குறைவாக தான் இருக்கு. நீங்களே பாருங்க. அ இதுல வந்து போட்டிங் வசதினா செய்து குடுக்குறாங்க. ஆனா, இப்ப தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால என்னவோ தெரியல, போட்டிங் வந்து அலவுட் கிடையாது. போட்டிங்கே கிடையாது. ஸோ மக்களும் ரொம்ப கம்மியா தான் வந்துட்டுருக்காங்க. ஏன்னா, இது வெயில் காலம் அப்படிங்கிறதுனால ரொம்ப தண்ணி கம்மியா இருக்கிறது. ஆ கீழ இறங்கி நம்ம பார்க்க முடியாது. இருந்தாலும் நம்ம அந்த வால்பாறை போற வழியில இந்த இந்த தண்ணி இருக்கிற இடத்துல போயிட்டு நம்ம பார்க்கறதுக்கு வசதி இருக்கு. அதுவும் நம்ம போய் பார்த்தோம். ஆனா கிட்ட போகல. பக்கத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து நம்ம அ வியூ பண்ணிட்டு தான் போனோம். ஸோ இந்த ஆழியார் டேம் பார்த்தீங்கன்னா, 1962 அக்டோபர் 2 அதாவது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கரெக்ட்டா இத திறந்திருக்காங்க. இத கட்டுனவர் நம்ம காமராஜர் ஐயா தான் கட்டியிருக்காங்க. அப்பொழுது முதலமைச்சர் அவர் தான். ஸோ அதுக்கப்புறம் காமராஜர் கட்டுனாலும், இத திறந்து வச்சது ம ஜவஹர்லால் நேரு, முதல் பிரதமர். ஸோ அவரு தான் இத வந்து திறந்து வச்சாரு, இந்த ஆழியார் டேம. ஸோ அது இல்லாம இது இங்க ஆழியார் டேம் பத்தி சொல்லணும்னா, இங்க இந்த இந்த ஆறு வந்து பார்த்தீங்கன்னா, கேரளாவுல போயிட்டு, அது இங்கேருந்து 37 கிலோமீட்டர் பாய்ந்து, கேரளாவுல பாரதப்புழா அப்படிங்கிற ஒரு ஆற்றுல இந்த ஆழியாறு போயிட்டு கலந்துருது. ஸோ இதுதான் இந்த ஆழியாருடைய வரலாறு. ஸோ இப்ப நீங்க பார்க்குறது இந்த ஆழியாருடைய டேமுடைய மறுபக்கம். ஆ மறுபக்கத்துல இருந்து இந்த வியூவ நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்ததாக இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது, ஆழியாறுல அமைந்திருக்கக்கூடிய அறிவு திருக்கோயில். இது வந்து வேதாத்ரி மகரிஷி அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆ நிலையம். ஸோ இந்த நிலையத்தில பார்த்தீங்கன்னா, பல யோக பயிற்சி வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. நான் போகும்போதும் சில பயிற்சி வகுப்புகள் நடந்துட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். ஸோ இது இல்லாம இதில உள்ள போறதுக்கு ஒரு ஆளுக்கு ரூ. 50 என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வசூல் பண்றாங்க. ஒரு நபருக்கு ரூ. 50. ஸோ இத நீங்க கட்டணம் பண்ணிட்டு டிக்கெட் வாங்கிட்டு, ஒரு டேக் ஒண்ணு குடுக்குறாங்க. அத நீங்க மாட்டிக்கிட்டு உள்ள போயிடலாம். ஸோ நீங்க உள்ள போனீங்கன்னா, சில பயிற்சி வகுப்புகள் நடக்கிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ இது இல்லாம ஐயாவுடைய அதாவது அ அறிவு திருக்கோயிலை அமைத்த வேதாத்திரி மகரிஷியோட மணிமண்டபம். அதாவது சமாதி நிலையத்தையும் நீங்க அங்க பார்க்கலாம். ஸோ இது இல்லாம யோகா இப்ப நீங்க பார்க்கறது தான் யோகா செய்யக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல மேல வந்து அவர் வேதாத்திரி மகரிஷி தங்கியிருந்த அந்த அறைய நீங்க பார்க்கலாம். அவர் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் இங்க நீங்க கண்டு களிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கீழ வந்தீங்கன்னா, ஒரு தியான மண்டபம் இருக்கு. அங்க உட்காந்து கூட தியானம் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த மணி மண்டபத்திலயும் தியானம் பண்ற அளவுக்கு அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து அந்த வால்பாறை மலைக்கு அடிவாரத்தில இருக்கிறதுனால,
ஒரு அமைதியான சூழலில, ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்த நம்ம கண்டு களிக்கிறதுக்கு மிகவும் மனதுக்கு ஆறுதலாக இருக்கிறது. நீங்க சப்போஸ் வால்பாறைக்கு போற மாரி இருந்தா, இத மிஸ் பண்ணாம பார்த்துட்டு போயிடுங்க. இந்த வேதாத்திரி மகரிஷி பார்த்தீங்கன்னா, சென்னை கூடுவாஞ்சேரியில பிறந்தவர். அவர் கடைசியா இங்க வந்து ஐக்கியமாகிவிட்டார். தற்பொழுது நீங்க வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அ அதாவது ஆழியாறு அந்த திருக்கோயில் நீங்க அருவி திருக்கோயில பார்த்துட்டு மேல போனீங்கன்னா, ஒரு 3, 4 கிலோமீட்டர்ல குரங்கு அருவி வரும். அந்த குரங்கு அருவியில நான் போன நேரத்தில தண்ணி இல்ல. அதனால நான் அங்க நிக்க கூட இல்ல. நேரா போயிட்டேன். போற வழியில வால்பாறை போற வழியில இந்த வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இடம் வருது. இந்த இடமும் பார்த்தீங்கன்னா, தண்ணி அந்த அளவுக்கு இல்ல. லைட்டா மூவ் ஆகிட்டு இருக்கு அவ்வளோதான். ஸோ இருந்தாலும் நின்னு அந்த இடத்த ஃபோட்டோ, வீடியோ எடுத்துட்டு, பக்கத்தில ஒரு டீ கடை இருந்தது. டீ சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அப்படி கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்னன்னா, நம்ம வந்து இங்க நான் முதல் நாள் நைட்டு ஆனைமலையில தங்குனோம். லாட்ஜ் எடுத்து தங்குனேன். அங்கருந்து அ இந்த டேமுக்கு 6:30 மணிக்கு நான் காலையில அன்னைக்கு காலையில 6:30 மணிக்கு நான் வந்துட்டேன். அப்பயும் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்ததுல 8 மணிக்கு தான் ஓப்பனிங் அப்படின்னு டேம் ஓப்பனிங் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ இருந்தாலும் ஒரு ஒரு காலை நேரத்தில ஏதாவது அந்த சன்ரைஸ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா அலோவ் பண்ணல. யாருமே இல்ல. ஒரே வெறிச்சோடி இருந்தது அந்த ரோடு. 6:15 மணிக்கு. சாரி 6:30 மணிக்கு. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில அ திருக்கோயில போய் பார்க்கலாம். அருவி திருக்கோயில பார்த்துட்டு திரும்ப இங்க வரலான்ட்டு அங்க போனா, அங்க 9 மணிக்கு தான் உள்ள அலோட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு, திரும்பவும் நான் வந்து டேம் பக்கம் வந்து நின்னுட்டேன். கரெக்ட்டா 8:15க்கு தான் டிக்கெட் குடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போனோம். ஸோ அது பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அருவி திருக்கோயில பார்த்துட்டு, 10:05க்கு தான் நான் வால்பாறை மலைய ஏறத் தொடங்குனேன். ஸோ 10:05க்கு ஏறத் தொடங்கி, ஃபர்ஸ்ட்டு இந்த வாட்டர் ஃபால் தான் ஸ்டாப் பண்ணேன். அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு, டீ சாப்பிட்டுட்டு, திரும்ப புறப்பட்டுட்டேன். ஸோ இதுதான் அந்த வால்பாறையில மொத்தம் பார்த்தீங்கன்னா, 40 கொண்டை ஊசி வளைவு இருக்கு. ஆ எல்லாமே ஒரு ஆபத்து நிறைஞ்சதுன்னு சொல்ல முடியாது. நார்மலா தான் இருக்கு. ஆனா, அ கொஞ்சம் கண் அசஞ்சாலும் விபத்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சமீபத்தில ஒரு 15 நாளுக்கு முன்னாடி தான் 13வது கொண்டை ஊசி வளைவுல ஒரு சுற்றுலா வேன் விழுந்து 2, 3 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. ஸோ அந்த இடத்தையும் பார்த்தேன். ஸோ நம்ம விழிப்புடன் இப்போ கார் ஓட்டணும் அப்படின்னு சொன்னா, வாகனத்த ஓட்டணும் அப்படின்னு சொன்னா, எந்த விபத்தும் இல்லாம போயிடலாம். நீங்க கொஞ்சம் கண் அசைஞ்சோ, இல்ல வேற ஏதாவது ஒரு வேடிக்கை பார்த்துட்டு போனீங்கன்னா, கண்டிப்பா மரணம் நிச்சயம். ஸோ அந்த அளவுக்கு பள்ளத்தாக்கும் இருக்கு. அ பள்ளத்தாக்கு இல்லாட்டினாலும் நீங்க கீழ விழுந்துட்டீங்கன்னா, ஓரளவுக்கு வண்டி உருண்டு போற அளவுக்கு பள்ளத்தாக்கு இருக்கு. ஸோ, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா ஓட்டிட்டு போணும். நான் பார்த்தீங்கன்னா, கார்ல 2வது கியர்ல தான் போனேன். கிளட்சுக்கு வேலையே கிடையாது. 2வது கியர்லயே மேல போயிட்டேன். அதேமாரி அதிரப்பள்ளி இறங்கும்பொழுதும் இறக்கம் தான் அது. அதிரப்பள்ளியும் மேக்ஸிமம் இறக்கம் தான் வருது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, 2ண்ட் கியர்ல தான் போயிட்டுருந்தேன். அதனால 2ண்ட் கியர்ல கார் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப சேஃப். 3டும் போ வேண்டாம். 1 கியர்லயும் நீங்க மூவ்மெண்ட் பண்ண முடியாது. 2ண்ட் கியர் சேஃபா நீங்க கார் ஓட்டிட்டு போறதுக்கு நல்ல வாய்ப்பு. இருந்தாலும் அங்கங்க வேடிக்கை பார்த்தாலும் உடனே உடனே நீங்க அதாவது ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டுக்கு வந்துடணும். ஸோ அந்த மாரி போனீங்கன்னா, உங்களுக்கு ஆபத்து இல்லாம போறதுக்கு அ இதில வந்து ஒண்ணும் வேற எதுவும் பிரச்சனையே கிடையாது. ஸோ இப்போ வால்பாறை போற அந்த 20 கொண்டை ஊசி வளைவும் தாண்டுன பிறகு வால்பாறை போற இடம் தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கூழாங்கல் ஆறு. ஸோ இது எங்க இருக்குன்னா, வால்பாறையிலேருந்து 2, 3 கிலோமீட்டர் தொலைவில தான் இருக்கு. இத தாண்டி தான் நீங்க வந்து நீராறு டேம் போகணும். சின்ன கல்லாறு அணைக்கும், சின்ன சின்ன கண்ணார் ஃபால்ஸுக்கும் நீங்க இத கடந்து தான் நீங்க போக வேண்டியிருக்கும். ஸோ இது கூழாங்கல் ஆறு அப்படின்னு எதுக்கு பேர் வந்ததுன்னா, அந்த ஆத்துல இறங்குனா ஃபுல்லா எல்லாமே கூழாங்கல் நெறைய இருக்கு. ஸோ அதனால இந்த கூழாங்கல் ஆறு அப்படின்னு பேர் வந்திருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து வெள்ளமலை ஆறு அப்படின்னு கூட சொல்றாங்க. 2 பேர் இருக்கு. வெள்ளமலை ஆறு, கூழாங்கல் ஆறு. ஸோ நம்ம போகும்போது ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி மே மாசமா இருக்கிறதுனால தண்ணி ரொம்பவும் கம்மியா தான் வந்தது. ஆனா மக்கள் அதிகம் பேரு குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆ நானுமே குளிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு துணிமணிகளோட தான் போனேன். ஆனா தண்ணி வந்து சுத்தமா இல்ல. ஏன்னா நமக்கு கொஞ்சம் பின்னாடி போயிட்டு தனியா குளிக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும், நமக்கு முன்னாடி மக்கள் நெறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த நீரும் அ அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பு கலர்ல தான் இருக்கு தண்ணி.
ஸோ அந்த தண்ணி வந்து மக்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தனியா வர்ற தண்ணி பார்த்தீங்கன்னா, இன்னும் அழுக்கா இருக்கு. ஸோ அதனால நான் கொஞ்ச நேரம் வீடியோ மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப நீங்க பார்க்கறது மேல் நீரார் சிற்றணை. ஸோ இத வந்து சின்ன கல்லார் அணை அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா ஆக்சுவல் நேம் வந்து மேல் நீரார் சிற்றணை அப்படிங்கிறது தான் இதுக்கு பேரு. ஸோ இதுக்காக நீங்க வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ரூ. 50 டிக்கெட் வாங்கிக்கிட்டு தான் உள்ள வரணும். இந்த ரூ. 50ல இந்த இந்த அணைய நீங்க பார்க்கலாம். இதுக்கு மேல கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா, சின்ன கல்லார் ஃபால்ஸ் வரும். ஸோ அந்த ஃபால்ஸும் இதுக்கு மேல போனீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இதையும் பார்த்துட்டு இந்த அணைக்கு கீழ இன்னொரு இடத்துல ரைட்ல கட் பண்ணி போனீங்கன்னா, சின்ன நீரார் அணைய நீங்க பார்க்கலாம். இத 3மே பார்க்கறதுக்கு இந்த ரூ. 50 டிக்கெட்டு ரொம்ப அவசியம். ஸோ இந்த நீரார் அணைய பத்தி தினமலர்ல சில பேட்டி வந்திருக்கு. அத நம்ம இத தொடர்ச்சியா நம்ம பார்க்கலாம். அணை வந்து மேல்நீராறு அணை வந்து மேல்நீராறு சிற்றணை வந்து பரம்பிக்குளம் ஆழியாறு ப்ராஜெக்டில் மிக முக்கியமான அணை. பரம்பிக்குளம் ஆழியாறு ப்ராஜெக்டோட பிஏபியில் ஃபஸ்ட்டு ஆரிஜின் வந்து அப்பர் நீராறு உயர் தான். இங்கே வந்து வருஷத்துக்கு ஆண்டுக்கு சராசரி மழையளவு வந்து 4000லேருந்து 4500 mm மழையளவு பெய்யும். தமிழ்நாட்டோட சிரமுஞ்சின்னு சொல்லுவாங்க. இந்த அப்பர் நீராறு வியருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் சோர்ஸ் வந்து காட்டமலை ஹில்ஸிலிருந்து வர்ற தண்ணி வந்து நீராறுங்கிற ரிவராக வந்து மேற்கு நோக்கி பாஞ்சு இடமலையார் டேமுக்கு போகுது. அந்த தண்ணியை வந்து தடுத்து தான் வந்து நம்ம வந்து மேல்நீராறு சிற்றணையும் ஒரு வியர் தடுப்பணை கட்டி கீழே வந்து சோலையார் அணைக்கு திருப்பிடுறோம். தண்ணி வந்து திருப்பிடுறோம். வர தண்ணி எல்லாமே டைவர்ட் பண்ணி சோலையார் அணைக்கு சுரங்கப்பாதை வழியாக கொண்டு போகிறோம். அந்த சுரங்கப்பாதை நீளம் பார்த்திங்கன்னா 4.6 கிலோமீட்டர் லெங்க்த்து. அந்த சுரங்கப்பாதையில் பார்த்திங்கன்னா 2600 கியூசெக்ஸ் டிஸ்சார்ஜ் கொள்ளளவு டிஸ்சார்ஜ் பண்ணலாம். மழை காலத்தில் வெள்ளை காலத்தில் வந்து தண்ணி அதிகமாக வரும்போது சுரங்கப்பாதை வழியாகவும் டைவர்ட் பண்ணலாம். அதே மாதிரி இது கீழே மேல்நீராறு கீழ்நீராறுங்கிற ஒரு அணை இருக்குது. பில்லர் ஷட்டர் 4 ஷட்டர் இருக்குது. அது வழியாக ஓப்பன் பண்ணி மழை காலத்தில் வெள்ளம் அதிகமாக வரும்போது அந்த 4 ஷட்டரை ஓப்பன் பண்ணி கீழ்நீராறு அணை கொடுத்து அங்கேருந்தும் சோலையாருக்கு டனல் வழியாக தண்ணி வந்து கொண்டு போகிறோம், டைவர்ட் பண்ணுறோம். மேல்நீராறு அணையோடைய தனித்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே வந்து உயரமான இடத்துல கட்டப்பட்ட ஒரு வாட்டர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ஈஜிப்டில் தான் முதல்ல ஒரு அணை கட்டியிருந்திருக்காங்க. அந்த அணை வந்து கொஞ்ச நாள் கழித்து அது இட் அண்டர்வென்ட் சம் ஃபெயில்யூர் ஆகிடுச்சு அது. ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி உயரமான ஒரு இடத்துல கட்டப்பட்டு நீண்ட காலமாக எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலை அப்படின்னு சொன்னால் அது மேல் நீராறு அணைன்னு சொல்லி சொல்லலாம். அங்கே வந்து ஒரு 9 TMC பக்கமாக நமக்கு மழை தண்ணீர் வரும்னு சொல்லி கணிச்சிருக்கிறாங்க. இப்போ கால சூழல் மாற்றத்தினால நமக்கு கூட குறைச்சி அந்த மாதிரி அங்கே கிடச்சிட்ருக்குது. இங்கே வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் இங்கே வந்து மழை அதிகமாக பெய்கிற டைமு. அப்போ வந்து வர வாட்டரை ஃபுல்லாக டைவர்ட் பண்ணி நம்ம சோலையார் கொண்டு போயிட்டுருக்கிறோம். வருஷத்தில் 8 மாதம் வந்து தமிழ்நாடு சோலையாருக்கு நம்ம தண்ணி டைவர்ட் பண்ணுறோம். மீதி 4 மாதம் வந்து கேரளாவுக்கு வந்து தண்ணி வந்து கொடுக்குறோம். பிஏபி பரம்பிக்குளம் ஆழியாறு அக்ரிமெண்ட் பிரகாரம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 4 மாதத்துக்கு அப்பர் நீராறில் என்ன தண்ணி ரியலைஸ் ஆகுதோ அந்த தண்ணி வந்து ரிவர் சுழி வழியாக திறந்து விட்டு கேரளாவுக்கு லோயர் நீரார் வழியாக நம்ம வந்து 4 மாதம் தண்ணி கொடுக்குறோம். அது பரம்பிக்குளம் ஆழியாறு அக்ரிமெண்ட் கண்டிஷன் பிரகாரம் கொடுக்க வேண்டிய தண்ணி. மீதி 8 மாதம் அந்த அக்டோபர் டு ஜனவரி 31 போக மீதி இருக்கிற மாதம் வந்து பிப்ரவரியிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் உள்ள 8 மாதம் தண்ணியும் நம்ம வந்து சோலையாருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே அப்பர் நீராறில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வந்து 9 TMC தண்ணி வந்து நம்மளுக்கு ஈல்டு கிடைக்குது. அந்த 9 TMC தண்ணியும் சோலையார் கொண்டு போயிட்டு அங்கேருந்து கரண்ட் தயாரிச்சுட்டு பரம்பிக்குளம் கொண்டு போய் அங்கேருந்து சர்க்கார்பதி வழியாக திருமூதி டேமுக்கு சென்று அங்கேருந்து விவசாயம் வந்து விவசாயிகளுக்கு பாசனத்துக்கு செல்லுது. பிஏபி ப்ராஜெக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்பர் நீராறு, லோயர் நீராறு, சோலையார் எல்லாமே ஹில்ஸில் இருக்கிற ஏரியா. அது ஒரு பழைய 1960-70 டீப் ஃபாரஸ்ட்டாக இருந்திருக்கும். அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் ஒரு 1960-70 இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து லொக்கேட் பண்ணி இவ்வளோ தண்ணி இங்கே மழையளவு பெய்யுது, இங்கே வந்து தண்ணி வந்து இவ்வளோ ரியலைஸ் பண்ணுது, அதை வந்து நம்ம டைவர்ட் பண்ணி கொண்டு போய் கீழெல்லாம் பொதுமக்களுக்கு விவசாயத்துக்கும் மற்ற பாசன எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிற மாதிரி நம்ம கொண்டு போகிறோம். ஸோ அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது, அதை இந்த இடத்த வந்து லொக்கேட் பண்ணி வந்து சர்வே பண்ண பொறியாளர்கள் வந்து உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த அணையில் வந்து பார்த்திங்கன்னா டனல் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க்கு. அதுதான் வந்து நிறைய லேபர்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். பட் அதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 100 மீட்டர்லேயே வந்து 2 தடவை ஃபால் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் மறுபடியும் உள்ளே வந்து குடஞ்சி போய் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. 4.7 கிலோமீட்டர் லெங்த்துக்கும் ஃபுல்லாக பிளாஸ்ட் பண்ணி எடுத்துருக்காங்க. மேனுவலாக தான் பிளாஸ்ட் பண்ணி எடுத்துருக்காங்க எல்லாமே. அது வந்து ரொம்ப
சிரமமான விஷயம் தான். ஏன்னா அந்த காலத்தில் இப்போ வந்து நவீன மிஷினரிஸ் நிறையா இருக்குது. பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் மிஷின்ஸ் இருக்குது, டிப்பரு எல்லாமே க்ரேன்லாம் இருக்குது, ஜேசிபி இருக்குது. பட் அப்போ வந்து இந்தளவுக்கு மிஷினரிஸ் கிடையாது. இருந்தாலும் அந்த காலத்தில் எல்லாம் ஃபுல்லாக லேபர்ஸ் தான். லேபர்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா 3 பேட்ச் வேலை செஞ்ச மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 800 பேர் 1000 பேர் கொண்டாந்து இங்கே பணியமர்த்தி அவங்கள ஷிஃப்ட் பேஸில் 8 மணி நேரத்துக்கு ஒருக்கா அவங்களுக்கு வேலை கொடுத்து உள்ளே போய் டனலுக்குள்ளே போயிட்டு ஒரு 8 மணி நேரம், அதிகபட்சம் 8 மணி நேரங்கிறாங்க. பட் 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு மேலே உள்ள டனலில் நிற்க முடியாதுங்களாம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு பேட்ச் செய்வாங்க, மறுபடியும் வெளியே வந்துடுவாங்க. மறுபடியும் அடுத்த பேட்ச் உள்ள போய் கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது, அந்த மாதிரி தான் வேலை பணிகள் செஞ்சுருக்கிறாங்க இங்கே. இதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா கல், மெயின் தான் கல் தான், எல்லாமே கல். அந்த கல்லுக்கு தேவையானது வந்து உள்ள டனலுக்குள்ளே பிளாஸ்ட் பண்ணுற கல்லவே எடுத்து சைஸ் பண்ணி ஆளுகளை வச்சு சைஸ் பண்ணி நீட்டாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி அணை கட்டியிருக்கிறாங்க. அணைக்கும் மற்றும் அந்த சைடில் இருக்கிற ஸ்லோப் ரிவர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கீழேருந்து மெட்டீரியல் அதிகமாக வரல, எல்லாமே இங்கே இருக்கிற மெட்டீரியல் வச்சு இந்த அணை டனலில் பிளாஸ்ட் பண்ணி எடுக்கிற மெட்டீரியல் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆனைமலை புலிகள் காப்பகம், அதாவது சின்ன கல்லாறு ஃபால்ஸ். ஸோ இந்த சின்ன கல்லாறு ஃபால்ஸ் அப்படிங்கிறது அந்த நீலாறு டேமை நம்ம பார்த்தோம். அதை பார்த்துட்டு அப்படியே மேலே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இந்த சின்ன கல்லாறு அருவியை நான் இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த சின்ன கல்லாறு அருவியை பார்க்குறதுக்கு நம்ம அந்த வாகன நிறுத்தத்திலேருந்து கீழே இறங்கி நடந்து போகணும். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த வழியாக நம்ம நடந்து போகணும். அது நடந்து போனால் தான் அந்த அருவியை நம்ம பார்க்கலாம். போகிற வழியில் நிறைய அந்த சிற்றுண்டி சாலைகள் இருக்கின்றது. நமக்கு தேவையானதை பிடித்ததை நம்ம வாங்கி சாப்பிட்லாம். முக்கியமாக நான் அந்த இடத்துல பார்த்தது என்னென்னா, அந்த இலந்தம்பழம். அந்த இலந்தம்பழம் வந்து வெல்லம் கலந்து பாக்கெட்டில் ஒரு மாதிரி காப்பி கலரில் இருக்கும். ஸோ அந்த பாக்கெட்னால் நாம் வந்து சின்ன வயசில் சாப்பிட்டது. அந்த பாக்கெட்டை கூட நீங்கள் அங்கே போனால் பார்க்கலாம். நான் வாங்கி சாப்பிடல, இருந்தாலும் நீங்கள் வாங்குறது இருந்தால் வாங்கி சாப்பிட்லாம், அங்கே கிடைக்கும். அந்த இலந்தம்பழம் பாக்கெட்டில் போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூசுவலி மாங்காய் கிடைக்கிது, அப்புறம் பைனாப்பிள் கிடைக்கிது, அப்புறம் மல்லாட்டை. ஸோ அந்த கடலை கூட சுண்டல் வச்சு செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரே ஒரு வீட்டில் வந்து மதியம் சாப்பாடு கூட செஞ்சு போட்டாங்க, நான்வெஜ்ஜு. நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பக்கமே போகலை. இந்த மாதிரி நீங்கள் அந்த சின்ன கல்லாறு ஃபால்ஸு போகிற வழியில் சில கடைகளையும் நீங்கள் தாண்டி தான் போக வேண்டியிருக்கும். ஸோ அதை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபால்ஸு பார்க்கலாம். இந்த சின்ன கல்லாறு பார்த்திங்கன்னா இந்தியாவின் மேகாலயா மாநிலத்தில் மவுண்ட் சின்ரம், அப்புறம் பார்த்திங்கன்னா சோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டவுன் இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே அதிக மழை பெய்யுது, அதாவது சிரபுஞ்சின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 3வதாக இந்தியாவிலே மிகப்பெரிய அதிக அளவில் மழையை கொடுக்கக்கூடும் இந்த சின்ன கல்லாறு தான். அப்போனா நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாது. இப்போ தான் நான் இங்கே போனதுனால தான் எனக்கும் இது தெரிஞ்சது. ஏன்னா இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய அளவில் மழை கொடுக்கக்கூடிய இடம் இந்த சின்ன கல்லாறு தான். ஆனால் பாருங்கள், நான் போகும்போது மழையும் இல்லை, ஃபால்ஸில் தண்ணி இருந்தது, தண்ணி ஓடுது. ஆனால் அந்த அளவுக்கு பெரிய அளவில் இல்லை. ஏன்னா மே மாதம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப மழையெல்லாம் கட்டுப்படுத்தி இயற்கை வந்து வச்சுருக்குதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம வந்து கீழே இதை பார்த்துட்டு கீழே நம்ம வந்து சின்ன நீராறு அணையை பார்க்கும்போது செம மழை பிடிச்சிக்கிச்சு. காரில் மழையில் தான் போனேன். அப்புறம் மழை விட்டோன்னே தான் காரை விட்டு இறங்கி அந்த சின்ன நீராறு டேமை பார்க்க வேண்டியது இருந்தது. அதனால் அங்கே மழையும் வருது தான். மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த வால்பாறையிலேயே அந்த ஒரு இடத்துல தான் மழையை நான் பார்த்தேன். அதனால் மழை பொழியுது அப்படிங்கிறது உண்மைதான் போல இருக்குது. ஸோ தமிழகத்தின் சிறப்புஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த நம்ம அழைக்கிறாங்க. ஸோ அதனால் தமிழகத்தின் சிறப்புஞ்சியை பார்க்கணுன்னா எல்லோரும் இந்த சின்ன கல்லாறு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.
நம்ம குளிக்கிறதுக்கு விட மாட்றாங்க. அந்த அருவி பார்க்குறோம், நல்லா இருக்கு. ஆனா பா பல பாறைகளுக்கு நடுவுல தான் அந்த அருவி விழுது. ஆ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் பெரிய அளவுல டேஞ்சர் அப்படின்னு சொல்ல முடியாது. குளிக்க விடலாம். நான் என்ன மேட்டர்ன்னு சொல்லிட்டு அங்க ஒரு காவலர் இருந்தாரு, வனக்காவலர். அவர்ட்ட கேட்டேன். அவரு என்ன பதில் சொல்றாருன்னா, "அது 30 அடி ஆழம் சார் அது" அப்படின்றாரு. அந்த அருவி தண்ணி வந்து ஊத்துற இடம் வந்து 30 அடி ஆழமா. அங்க இறங்குனா அவ்வளோதான். ஓகே. அவர் சொல்றது ஓகே. அதுக்கப்புறம் சில காரணங்களும் சொன்னாரு. குளிக்க விட்டோம்னா என்னன்னா, மக்கள் வந்து ஷாம்பு, சோப்புலாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் பொருட்கள கொண்டு வந்து போட்டுர்றாங்க. இது இங்க வர்ற வனவிலங்குகளுக்கு பெரிய ஆபத்தா முடியுது. அப்படின்னு ஒரு காரணம் சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னொரு காரணம் சொன்னாரு. லேடீஸு, ஜென்ஸுக்கு நம்ம இந்த இடத்துல தனியா பிரிச்சு குளிக்க விடணும். அதுக்கு இங்க வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாரு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த காரணங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். இருந்தாலும் அந்த இடத்துல மக்கள் குளிக்க விடலாம் அப்படின்ட்டு அந்த வனத்துறை நினைச்சுன்னா செய்யலாம். ஏன்னா அந்த 30 அடி ஆழத்த தண்ணிய மட்டுப்படுத்தி கான்கிரீட் போட்டா வேலை முடிஞ்சு போச்சு. கான்கிரீட் போட்டுட்டு ஒரு ஒரு ஆள் நிக்கிற அளவுக்கு ஆழம் வந்து ஒரு முட்டிக்கால் அளவுக்கு ஆழத்த வச்சுட்டு மீதி ஃபுல்லா கான்கிரீட் போட்டு மூடிட்டோம்னா சரியா போச்சு. மூடிட்டு அங்கேயே ஒரு தடுப்பு சுவர் கட்டி நடுவுல ஒரு பக்கம் ஆண்களையும், மறுபக்கம் பெண்களையும் குளிக்க வைக்கலாம். ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. எவ்வளவோ மிராக்கிளான ஒரு என்ஜினியரிங் ஒர்க்ஸ்லாம் இந்த இடத்துல நடந்திருக்கு. அதாவது சின்ன கல்லாறு, டேமு இதெல்லாம் கொடைஞ்சு எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த காலத்திலேயே தண்ணிய. ஸோ அந்த மாரி மிராக்கிள் நடக்கும்போது இதெல்லாம் சர்வசாதாரணமா எல்லாருமே செஞ்சிடலாம். ஆனா வனத்துறை மனசு வைக்கணும் அவ்வளோதான். ஏன்னா இந்த இடத்துக்கு பார்க்கறதுக்காக எவ்வளோ தூரத்துலேருந்து மக்கள் உள்ள வந்து பார்த்துட்டு, வெறுமனே பார்த்துட்டு போறாங்க, குளிக்க முடியாம. ஸோ அந்த ஒரு அ அந்த ஒரு கவலைய பூர்த்தி செய்யணும்னா, மக்கள் அதாவது வனத்துறை நினைச்சா செய்யலாம். ஸோ இப்ப நாங்களும் பார்த்தோன்னா, வெறுமனே பார்த்துட்டு திரும்ப வர வேண்டியதா போச்சு. குளிக்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தது நம்ம இதுக்கப்புறம் போறது பார்த்தீங்கன்னா, சின்ன நீராறு அணை. ஸோ இதுதான் கடைசியா நம்ம போறோம். தற்பொழுது நாம பார்க்கிறது பார்த்தீங்கன்னா, கீழ் நீராறு அணை. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது மேல் மேல் நீராறு அணை. இது வந்து கீழ் நீராறு அணை. ஸோ இந்த நீராறு அணையிலிருந்து பார்த்தீங்கன்னா, சோலையார் டேமுக்கு போறதுக்கு சுமார் 8 கிலோமீட்டருக்கு வந்து சுரங்கப்பாதை அந்த மலையிலேயே தோண்டியிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில 1975ல. ஸோ அப்படி இருக்கும்போது இது இந்த சோலையாறு அணைக்கு இங்கேருந்து தண்ணி போகுது. அதுவும் எப்படின்னா, அ ஆர்டிஃபிஷியலா ஒரு வழிய உற்பத்தி செய்து, அதாவது மலைய கொடைஞ்சு, ஸோ அந்த குடைந்த சுரங்கப்பாதையில நீர வந்து சோலையார் டேமுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் பாருங்க. அந்த காலத்துல என்ஜினியரிங் அப்படிங்கிறது மிக நுட்பமாக செய்திருக்கிறார்கள். மிகவும் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க. எந்தவித கருவி இல்லாத டைம்லயே அந்த மாரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்பவும் ஆச்சரியப்படத்தக்க விஷயம். நாம இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, மழை ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ மழை விட்ட உடனே கார விட்டு இறங்கி போயிட்டு வீடியோ மட்டும் எடுத்துட்டு வந்தேன். நான் வரும்போது இந்த இடத்துல யாருமே கிடையாது. நான் மட்டும் தான் இருந்தேன். ஆ இருந்தாலும் ஒரு 2 பேர் இந்த உள்ளூர் வாசிகள் அங்க பக்கத்துல இருந்தாங்க. ஆனா, சுற்றுலா பயணிகள் நான் மட்டும் தான் இருந்தேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, தண்ணி இல்ல. இந்த டேம்ல. கீழ மட்டும் ஒரு சின்னதா குட்டையா தங்கியிருந்தது தண்ணி. ஸோ இங்கேருந்து அந்த சுரங்கப்பாதை எங்கேருந்து போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா, நமக்கு அங்க மழை வந்ததுனால எதுவுமே சரியா கவனிக்க முடியல. யார்ட்டயும் கேட்கவும் முடியல. ஸோ முடிஞ்ச வரையும் வீடியோ மட்டும் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். கூழாங்கல் ரிவர், அடுத்தது பார்த்தீங்கன்னா, மேல் நீராறு அணை, அதுக்கு அடுத்தது சின்ன கல்லார் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் கீழ் நீராறு அணை பார்த்துட்டு, இப்போ வால்பாறையிலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில இருக்கிற இதுக்கு நல்லமுடி வியூ பாயிண்ட் தான் இப்போ நம்ம போயிருக்கோம். அந்த நல்லபடி வியூ பாயிண்ட் வால்பாறையிலேருந்து போறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிருச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட அந்த 10 கிலோமீட்டர் சாலையுமே ரொம்பவும் பள்ளமும், மேடுமா அ ரொம்ப டேமேஜ் ஆயிருந்தது. 10 கிலோமீட்டருக்கு மேல ஸ்பீடு போகவே முடியல. அந்த அளவுக்கு இறங்கி ஏறிச்சு காரு. ஸோ ரொம்பவும் எவ்வளோ ஸ்லோவா போக முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோவா தான் போக முடிஞ்சது. ஸோ அதனால நம்ம அந்த 4 மணிக்குள்ள போய் என்டர் ஆகணும்.
4 மணிக்குள்ள என்டர் ஆக முடியல. ஸோ, அதனால அந்த வியூ பாயிண்ட் என்ட்ரன்ஸுக்கு போயிட்டோம். என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, வனக்காவலர்கள் உள்ள அலோவ் பண்ணல. மணி 4 ஆயிருச்சு அப்படின்ட்டாங்க. 4:15க்குனா இதுக்கு நாம அங்க போயிட்டோம். அந்த ரோடு சரியில்லாம காரணத்தினால நம்ம போல. ஆ ஏன் ரோடு சரியில்ல அப்படிங்கிற மாரி கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இது ஃபுல்லாவே வந்து ஆ அந்த டீ எஸ்டேட்காரங்களுடைய பிரைவேட் ரோடு. அதனால அவங்க வந்து நகராட்சிக்கு இந்த ரோட வந்து விட்டுக் குடுக்கல. நகராட்சியும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. மக்கள் ஸ்ட்ரைக் பண்ணி பார்த்தாங்க. அவங்க வந்து நகராட்சி ரோடு போடுறதுக்கு அலோவ் பண்ணல. இவங்களும் ரோடு போடல. அதனால இந்த மாரி ரொம்ப டேமேஜா இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அ இது எப்படி கவர்மெண்ட் அவங்கள கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ரோடு படுமோசம். ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது வரணும்னா நல்ல முடிவுக்கு வராதீங்க அப்படிங்கிற மாரி கூட நம்மளால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ரோடு ரொம்ப டேமேஜா இருந்தது. ஸோ கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்மளால அந்த வியூ பாயிண்ட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணும். நடந்து போய் தான் அந்த வியூ பாயிண்ட்ட பார்க்க முடியும். ஸோ அந்த வியூ பாயிண்ட்ட நம்ம பார்க்காமவே திரும்பிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு ரோடு மோசமா இருந்துருச்சு. நீங்களும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அ 10 கிலோமீட்டர் தானே அப்படிங்கிற மாரி பார்க்காம, போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு 1 மணி நேரம் ரீச் ஆகுறதுக்கு ஆகுது அப்படின்னு சொன்னா, நார்மல் ரோட்ல இதில பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆகும். அந்த அளவுக்கு ரோடு மோசமா இருக்கு. அந்த டைம நீங்க கால்குலேட் பண்ணி 4 மணிக்குள்ள போய் சேர்ந்துருங்க. நல்லபடி வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு மணி ஒரு 5:30 மணிக்குனா, வால்பாறையில வந்து ரூம் எடுத்து தங்கிட்டேன். எங்க தங்குனேன் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டா சொல்றேன். ஆ ஏன்னா நம்மளுடைய பிளான் பார்த்தீங்கன்னா, அடுத்தது அதிரப்பள்ளி போகணும். சோலையார் டேம் வேற போகணும். ஸோ, அதனால நைட் ட்ராவல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, வால்பாறையிலே ரூம் எடுத்து தங்கிட்டேன். ஆ அடுத்த மறுநாள் பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்து 7 மணிக்கு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். வால்பாறையிலேருந்து. கிளம்பி போற வழியில தான் இப்ப நீங்க இந்த இடத்த நான் பார்த்தேன். ஸோ, அத அப்படியே வீடியோ எடுத்து, இப்ப நம்ம உங்களுக்காக காமிச்சுட்ருக்கேன். இது சோலையார் போற வழி இது. இந்த வாட்டர் எல்லாமே சோலையாருக்கு தான் போகுது. சோலையார் டேமுக்கு தான் போகுது. சோலையார் டேம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னபடி, அந்த கீழ் நீராறு அணையிலிருந்து சுரங்கப்பாதை வழியாக ஆ நீர வந்து திருப்பி விடுறாங்க. அப்படி விடப்பட்ட நீர் தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. இது எல்லாமே சோலையார் டேமுக்கு தான் போகுது. ஸோ இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, சோலையார் டேம்லேருந்து வெளியில அவுட்டர்ல வருது. அப்படி வர்ற இடத்துல இந்த மாரி ஒரு படிக்கட்டு மாரி கட்டி விட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு குப்பைக்கூளம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அ எல்லாமே குப்பை கொட்டி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல தான் இந்த நீர் பாய்ந்து போயிட்டுருக்கு. இதுவும் ஒரு பள்ளத்தாக்கு நோக்கி போய்க்கிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இதுதான் சோலையார் டேமோட வாசல். ஸோ இங்க நம்ம கார நிறுத்திட்டு சுத்தி பார்த்தோம். அ டைமிங் வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா, 9 மணிக்கு தான் ஓப்பனிங்ன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால நம்ம இயர்லியா வந்ததுனால மக்கள் கூட்டம் யாருமே இல்ல. கடைகள் எல்லாம் சாத்தியிருந்தது. அ அந்த கேட்டு கூட உள்ள போற கேட்டும் மூடி தான் இருந்தது. அ என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கிற இடத்துல யாருமே இல்ல. ஸோ நான் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உள்ள போயிட்டு வீடியோ எடுத்துட்டு வெளியில வந்துட்டேன். ஸோ இது நம்ம போற வழியில பார்க்கக்கூடிய ஒரு ஒரு என்ட்ரன்ஸு. இன்னொரு என்ட்ரன்ஸு இன்னும் கொஞ்சம் கீழ இறங்கி பெண்டு பெண்டு வரைஞ்சு கீழ இறங்கணும்னா இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கு. அது வந்து அப்படியே நீரு டேம்லேருந்து வெளியில வர்ற நீர அப்படியே நீங்க பார்க்குற அளவுக்கு இருக்கு. ஆனா, இப்ப நம்ம போன டைம்ல தண்ணி அவ்வளவா இல்ல. அதனால டேம்லேருந்து தண்ணி வந்து வழிஞ்சு அந்த பக்கம் போகல. ஏன்னா, இது தரையோடு தரையா தான் தண்ணி இப்பொழுதைக்கு இருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸுக்கு ஆ விளையாடுற அளவுக்கு எல்லா உபகரணமும் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. குழந்தைகளோட வந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த இடத்துல என்ஜாய் பண்ணலாம்.
என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கே உங்களுக்கு 2 மணி நேரம் ஆகிடும். அந்த அளவுக்கு நிறைய போட்டிங் வசதியும் இருக்குது. ப்ளஸ்ஸு குழந்தைகளான குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், அது அந்த ராட்டினம் போன்ற வசதிகள் எல்லாமே, ஊஞ்சல் கீஞ்சல் எல்லாமே இருக்குது. கடைகளும் நிறைய வாங்கி சாப்பிட்ற மாதிரி கடைகள் இருக்குது. எல்லாமே நான்வெஜ் கடைகள் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது அங்கேருந்து மேலேருந்து ஒரு பெண்டு வளைஞ்சு கீழே இறங்கணும்னா, ஸோ இங்கேயுமே பார்க்கிங் இருக்குது, டீ கடைகள்லாம் இருக்குது. நம்ம இங்கே வந்து ஒரு டீ அருந்தினோம். டீ அருந்திட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் கிளம்புனோம். ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா, அந்த சோலையார் டேமு தண்ணி வழிஞ்சு வர்ற இடம். ஸோ அந்த இடத்த நம்ம பார்க்கலாம். அதுக்கு கீழே இங்கேயும் வந்து பார்க்கிங், அந்த பசங்க விளையாடுறதுக்கு உண்டான, சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு உண்டான இடங்கள் எல்லாம் பக்காவா பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா நீட்டாவே இருக்கு. ஸோ இத முடிச்சுட்டு தான் நம்ம வந்து இதே ரோட்ல கன்டினியூஸா போனோம்னா, நமக்கு வந்து அதிரப்பள்ளி வரும். ஸோ இத தாண்டி தான் உங்களுக்கு கேரளா என்ட்ரன்ஸ் வரும். இப்ப நீங்க பார்க்குறது எல்லாமே நம்ம வந்து சோலையார் டேம்லேருந்து அதிரப்பள்ளி போற வழியில எங்கெங்கெல்லாம் தண்ணி நீரோடைய பார்த்தோமோ, அந்த இடத்த நம்ம வந்து கார நிறுத்தி வீடியோ எடுத்த இடம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கோயமுத்தூர்லேருந்து வால்பாறை மலை ஏறுறோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். அப்போ இந்த வால்பாறை வரலையும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே டீ எஸ்டேட்டு தான். ஏற்கனவே இருந்த காடுகள் எல்லாம் நம்ம இங்கிலாந்துக்காரங்க வந்து வெள்ளையர்களை அழித்து விட்டு டீ எஸ்டேட் வச்சுட்டாங்க. ஸோ சுத்தமா மலை காடு எல்லாம் அழிச்சு டீ எஸ்டேட் ஆயிடுச்சு. வால்பாறையிலேருந்து நம்ம வந்து அதிரப்பள்ளி போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா, எல்லாமே வால்பாறையிலேருந்து கொஞ்சம் தூரம் போனாலே கேரளா என்ட்ரன்ஸ் வந்துரும். அந்த கேரளா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில எப்படி காடுகள் மலையில இருந்ததோ, அதே இது அப்படியே மெயின்டெயின் பண்றாங்க. அங்க யாருமே டீ எஸ்டேட் வைக்கல, காட அழிச்சு. நம்ம போகும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஒரே இருள், பகல்ல கூட பார்த்தீங்கன்னா, இருள் நிறைந்த இடங்கள். ஒரே குகையில போற மாதிரி. 2 பக்கமும் அடர்ந்த காடு. எப்போ யானை வருமோ, புலி வருமோன்னு ஒரு பயத்தோட தான் போனோம். ஆனா நம்ம கண்ணுக்கு நான் போகும்போது எந்த விலங்கினையும் நம்ம பார்க்கல வழியில. இருந்தாலும் எப்போவாவது ஒரு காரு நமக்கு பின்னாடி வருது, இல்லைன்னா முன்னாடி இருந்து கிராஸ் ஆகுது. மற்றபடி தனியாக தான் பயணம் செய்ய வேண்டியது இருக்குது, அந்த ஹோல் ரூட்டுமே. கொஞ்சம் பயத்தோடு தான் போனேன். இருந்தாலும் ஒரு த்ரில்லாக இருந்தது. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறை அந்த 40 ஹேர்பின் வளைவை விட இந்த பயணம் பார்த்தீங்கன்னா மிகவும் அருமையாக இருந்தது. எது இந்த வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி போகிற வழி. அப்படியே அடர்ந்த காடு. நம்ம கூட யாராவது வந்திருந்தாங்கன்னா, நம்ம அப்பப்போ கொஞ்சம் ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்தி
நிறுத்துறதுக்கு மேக்ஸிமம் இடம் இல்ல. ஏன்னா 2 ஒத்த ரோடு தான். எதிரையோ இல்ல பின்னாடியோ சைடு வாங்குறதுக்கு வண்டி வந்துச்சுன்னா, நம்ம வண்டி தடங்கலா இருக்கும். அந்த அளவுக்கு நிறுத்த கூட இடம் இல்ல. இருந்தாலும் கூட யாராவது வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டோட போயிருக்கலாம் அப்படின்ட்டு என்னுடைய நினைப்பு. அந்த அளவுக்கு மிகவும் அருமையா இருந்தது. வால்பாறை டூ அதிரப்பள்ளி ரோடு. ஸோ அ சில யூடியூப்ல கூட நான் பார்த்துருக்கேன். அந்த வால்பாறை டூ அதிரப்பள்ளியில போகும்போது யானைகள் குறுக்கிடுவது சில பேர் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. நானும் எதிர்பார்த்தேன் யானை ஏதாவது வருமான்னு. வந்திருந்தா கூட நான் பயந்துட்டு இருப்பேன். ஏன்னா தனியா போறேன். அது இல்லாம அந்த ரோடு ஃபுல்லா தனியா தான் இருக்கு. அதனால கொஞ்சம் பயந்துட்டு இருக்கலாம். ஸோ நல்ல வேளை எதுவுமே விலங்கினங்கள் வரல. இருந்தாலும் அந்த ரோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு நாம போனது ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ நீங்களும் வால்பாறை வந்தீங்கன்னா கண்டிப்பா அதிரப்பள்ளிக்கு போங்க. சோலையார் டேம் கடந்த பிறகு கொஞ்சம் தூரம் போனீங்கனாலே உங்களுக்கு கேரளா என்ட்ரன்ஸ் வந்துருது. ஸோ அங்கேயே நம்ம வந்து பாஸ் எடுத்துக்கணும். ஒரு கார்ல எத்தனை பேர் வரீங்க, காருடைய நம்பர் இதெல்லாம் குடுத்து, பாஸ் வாங்கிக்கிட்டு நேரா கேரளாவுக்குள்ள என்டர் ஆயிட வேண்டியதுதான். ஃபுல்லா நான் சொன்னபடி எல்லாமே மலைக்காடுகள் தான். அற்புதமான ரோடு. ஸோ இது வழியா வந்துட்டீங்கன்னா, இப்ப நம்ம பார்க்குறது அதிரப்பள்ளி. அதிரப்பள்ளி வந்து சேர்ந்தாச்சு. இங்க வந்து ₹60க்கு நீங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஒரு ஆளுக்கு ரூ. 60 என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துக்கிட்டு, ஆ இந்த படிக்கட்டு வழியா நீங்க கீழ இறங்க வேண்டியதுதான். ஸோ இப்படி இறங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 இல்லன்னா 1 1/2 கிலோமீட்டர் வரும். இறங்கி ஏற வேண்டியிருக்கும். இறங்குனீங்கன்னா, அந்த சமதளத்தில நீரோட்டம் வந்துட்டே இருக்கு. அந்த நீரோட்டமானது ஒரு இடத்துல கீழ ஃபால்ஸா ஃபால் ஆவுது. அந்த ஃபால் ஆவுற இடம் தான் பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் நயாகரா அப்படிங்கிற மாரி ஒரு பேரு குடுக்குது. இந்தியாவின் நயாகரா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ் தான். ஸோ அந்த இடத்தையும் நம்ம பார்க்கலாம். ஆனா கிட்ட யாரும் விடல. ஆனா சில டைம் வந்து மக்கள் உள்ள போறாங்க. போயிட்டு அந்த கீழ ஒரு அந்த ஃபால்ஸுக்கு கீழ நின்னு பார்க்குற அளவுக்கு வியூல குடுக்குறாங்க. ஆனா நான் போன டைம்ல அந்த மாரி யாரும் போல உள்ள. லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால குளிச்சுட்டு அந்த எட்டருந்து ஃபால்ஸ வீடியோ எடுத்துட்டு பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வர வேண்டியதுதான். நான் இப்ப இந்த வால்பாறை டூர்ல இங்க தான் குளிச்சேன். இப்ப நம்ம அந்த இடத்துல போற வழியில பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டு அணில் ஒரு மரக்கிளைய பிடிச்சுக்கிட்டு அப்படியே அ தூங்கல. அப்படியே அசையாம படுத்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் இப்ப நீங்க பார்க்குறீங்க. நான் இந்த வால்பாறை டூர்ல மொத இந்த வைல்டு அனிமல்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். காட்டு அணில். இது வந்து அதிரப்பள்ளியில கீழ இறங்குற இடத்துல நம்ம பார்த்தோம். ஸோ இத பார்த்துட்டு அப்படியே கீழ இறங்கிட்டோம். இறங்கி குளிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் கிளம்பிட்டேன். ஸோ அந்த நயாகரா வீழ்ச்சி நயாகரா கிடையாது. இந்தியாவின் நயாகரா அதிரப்பள்ளி ஃபால்ஸ வீடியோ எடுத்துட்டேன். எடுத்துட்டு நம்ம அந்த வால்பாறை டூர்லயே இந்த ஒரு இடத்துல தான் என்னால குளிக்க முடிஞ்சது. ஸோ குளிச்சுட்டு அப்படியே கார் எடுத்துக்கிட்டு இந்த சேலம் வழியா கடலூர் வந்துட்டேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, அதிரப்பள்ளியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கு இதே மலை வ மலை வழியாவே நம்ம வர வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ரோடு எண்ட் ஆவுறது பார்த்தீங்கன்னா, அ ஒரு பைபாஸ்ல வந்து ஜாயிண்ட் ஆயிடுது. ஸோ பைபாஸ் வந்த உடனே டர்ன் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அது நேரா கோயம்புத்தூர் அவுட்டர்ல போகுது. ஈரோடு அவுட்டர், சங்ககிரி அவுட்டர் எல்லாமே அவுட்டர்ல போயிட்டு சேலத்தில ஜாயிண்ட் ஆகுது. சேலத்துலேருந்து நம்ம அப்படியே கடலூர் வந்துட்டோம். ஸோ இதுதான் பயணம். இந்த நம்ம குளிச்சுட்டு வர்றதுக்கு கிளம்பும்போது மணி 12:30 மதியம். கேரளாவுல நான் எங்கேயும் சாப்பிடல. ஏன்னா, மேக்ஸிமம் எல்லாமே நான்வெஜ் கடையா தான் இருக்கு. ஹோட்டலா இருக்கு. அதனால என்னால நம்பி சாப்பிட முடியல. ஸோ நேரா நான் வந்து கோயம்புத்தூர் தாண்டி சங்ககிரிக்கு நடுவுல ஒரு ஹோட்டல்ல சைவ ஹோட்டல்ல தான் டிஃபன் சாப்பிட்டு கிளம்புனேன். அதுக்கப்புறம் அ திரும்பவும் நைட்டு ஒரு 9:30, 10 மணி இருக்கும். உளுந்தூர்பேட்டை வந்துட்டேன். உளுந்தூர்பேட்டையில ஒரு தடவ போயிட்டு, அ ஆனந்த பவன்ல தோசை சாப்பிட்டுட்டு, நேரா கடலூர் வந்துட்டேன். ஸோ பயணம் நல்லபடியா முடிஞ்சுது. எந்த விதத்திலயும் எந்த இடத்துலயும் ஸ்ட்ரக் ஆகல. கரெக்ட்டா கிளம்பி
12:30 மணிக்கு மதியம் கிளம்புன அதிரப்பள்ளியில் நைட்டு பார்த்தீங்கன்னா 12:10க்கு தான் நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு சேஃபாக படுத்தாச்சு. ஸோ என்னுடைய வால்பாறை அதிரப்பள்ளி பயணம் சோலோ ட்ராவல் இனிதே நிறைவேற்றுறது. இதில் நான் மிஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நல்லமுடி வியூ பாயிண்ட் மட்டும்தான். கிட்ட போயிட்டு உள்ளே போக முடியாத போச்சு. ஸோ மற்றபடி மற்ற எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டேன். இந்த அதிரப்பள்ளி அந்த இடத்துல குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சீராக போகிற மாதிரி தான் இருக்குது தண்ணி. நம்ம சில இடத்துல டேஞ்சரான இடத்துல கயிறு கட்டி அதுக்கு அந்தாண்ட போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி 2 பேர் காவல் காக்குறாங்க. நான் அதையும் மீறி கயிறை தாண்டி போயிட்டு குளித்தேன். தண்ணி சீராக தான் போகுதுன்னு பார்த்தா கொஞ்சம் ஏமாந்தா என்னை அடித்து தள்ளிட்டு போயிட்டுருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டை இழந்த ஒரு நிலை அந்த இடத்துல இருந்தது. அதுக்கப்புறம் அந்த 2 காவலர்கள் வந்து சேட்டா சேட்டான்னு கத்துறாங்க. அப்புறம் கொஞ்சம் கையை ஊனி காலை ஊனி எழுந்துட்டேன். எழுந்து திரும்ப வேற ஒரு இடத்துல சேஃபான இடத்துல குளிச்சுட்டு வர வேண்டியதாக போச்சு. ஸோ அதனால் யாரும் அந்த கயிறு கட்டுறத தாண்டி போய் குளிக்காதீங்க, ரொம்ப ஆபத்து. நான் அடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா அதோட ஃபால்ஸில் கீழே விழ வேண்டியது தான். அந்த மாதிரி ஒரு ஏரியா அது. அதனால் கவனமாக குளிச்சுட்டு வாங்க. இதுவரை நம்ம வீடியோவை கண்டு கிடைத்ததுக்கு நன்றி. ஸோ நெக்ஸ்ட்டு நான் எங்கேருந்து எப்படி போனேன், எப்படி வந்தேன், எவ்வளோ டோல்கேட்டு, எத்தனை டோல்கேட் வந்துச்சு, எவ்வளோ ஆச்சு, எங்கெங்கே தங்கினேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக வரும். அதையும் பார்த்துருங்க. நன்றி. இந்த வால்பாறை டூர் போகும்போது கடலூர்லேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூரில் ஆனைமலையில் நம்ம ஏற்கனவே புக்கிங் பண்ணியிருந்த ரூமில் தங்கிட்டோம். ஸோ வழி எப்படின்னா கடலூர்லேருந்து பெரம்பலூர் போயிட்டு பெரம்பலூர் டு துறையூர், அதுக்கப்புறம் முசிறி, கரூர், கோயம்புத்தூர், நெக்ஸ்ட்டு ஆனைமலை. ஸோ இந்த ரூட்டில் போயிட்டு ஆனைமலையில் தங்கிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 டோல் என்ட்ரிஸ் தான் வந்தது. கோயம்புத்தூர் டவுனுக்குள்ளே சில பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நம்ம போனோம். ஸோ அதனால் கோயம்புத்தூர் டவுனுக்குள்ளே போயிட்டு ஆனைமலையில் தங்க வேண்டியதாக போச்சு. ஸோ அது என்னங்கிறத சொல்கிறேன். திட்டமிட்டபடி ஒரு கடையில் போயிட்டு கோயம்புத்தூரில் DJI Neo 2 ட்ரோன் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ நம்ம வெளியில் அடிக்கடி போகிறதுனால ட்ரோன் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் அந்த ட்ரோன் வாங்குறதுக்காக தான் நம்ம அந்த கோயம்புத்தூர் டவுனுக்குள்ளே என்ட்ரி ஆனோம். இது DJI Neo 2 ட்ரோன் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதை வாங்கிட்டு தான் நம்ம வந்து அந்த ஆனைமலையில் போயிட்டு தங்கணும். ஆனைமலையில் பார்த்தீங்கன்னா அந்த மாசாணி அம்மன் கோயில் அப்படியே ஆப்போசிட்டில் இந்த லிம்ரா ரெசிடென்சி இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம போய் தங்கணும். இது நான் ஏசி ரூம். ₹900 பேமெண்ட் பண்ணோம். 11ஆம் தேதி நைட்டு போய்ட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டோம். உங்களுக்கு யாராவது நீங்கள் தங்குற மாதிரி இருந்தால் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி நைட்டு தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரியம் சிங்காரவேலர் ஓய்வு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு வால்பாறையில் ஒரு இடம் இருக்குது. பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்கோ அந்த பஸ் ஸ்டாண்டு தெருவிலேயே இந்த இடம் இருக்குது. இந்த ஓய்வு இல்லம் சிங்காரவேலர் ஓய்வு இல்லம். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரன் பண்ணுறாங்க. ஸோ அங்கே போய்ட்டு நம்ம தங்கிட்டோம். அங்கே ரூமுக்கு வந்து ₹1000 பே பண்ண வேண்டியதாக இருந்தது. தங்கிட்டு அதுவும் நான் ஏசி ரூம் தான். அங்கேனா பார்த்தீங்கன்னா ஏசியே கிடையாது. எல்லாமே குளிர்காலமாக குளிருது. அதனால் ஃபேன் கூட போடாமல் தான் படுத்துட்டு இருந்தேன். அதனால் நான் ஏசி ரூம் ₹1000. இங்கே கார்மெண்ட்ஸும் இருக்குது. கார்மெண்ட்ஸுக்கு பெர் பெர்சனுக்கு 500 வசூல் பண்ணுறாங்க. எத்தனை பேர் வேணாலும் தங்கலாம். அந்த அளவுக்கு மாடியிலையுமே கார்மெண்ட்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. கீழே ரூமும் இருக்குது. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் புக் பண்ணலாம். கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது 13ஆம் தேதி காலையில் கிளம்பிட்டோம். மதியம் அதிரப்பள்ளி முடிச்சுட்டு கடலூர் கிளம்பியாச்சு.
அதிரப்பள்ளி ஃபால்ஸ்லேருந்து அப்படியே நம்ம கண்டினியூ ரோட்டில் நம்ம நேரா வந்தோம்னா, வாளையார் அப்படிங்கிறது அது கேரளா பார்டரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சேலம். அத விட்டா அப்படியே அந்த ஸ்ட்ரெயிட் ரோடு பைபாஸ் சேலம் வரலையும் வருது. நடுவுல பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் அவுட்டர் வரும். சங்ககிரியும் அவுட்டர் வரும். ஈரோடு அவுட்டர் வரும். இதெல்லாம் அவுட்டர்லயே வரும். எங்கேயும் டவுனுக்குள்ள போ வேண்டாம். வாளையார், சேலம், சேலம் டூ கடலூர் அவ்வளோதான். இங்க பார்த்தீங்கன்னா, இதில டோல்கேட் வந்து பார்த்தீங்கன்னா, 11 டோல்கேட் வருது. நம்ம போம்போது 4 தான் வந்தது. வரும்போது 11 என்ட்ரீஸ் நம்ம என்டர் பண்ண வேண்டியதா போச்சு. அதையும் பார்த்துக்கங்க. இப்போ டோட்டலா நமக்கு வந்து அப் அண்ட் டவுன் 1212 கிலோமீட்டர் வந்திருக்கு. டோல் பார்த்தீங்கன்னா, டோட்டல் டோல் 15 என்ட்ரீஸு. இதுக்காக ரூ. 1150 ஸ்பெண்ட் பண்ணோம். பெட்ரோல் வந்து ஓன் கார் தான். ரெண்டல் எக்ஸ்பென்ஸ் கிடையாது. ஸோ, அதனால பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான். பெட்ரோல் வந்து 66 லிட்டர் வந்திருக்கு. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா, ரூ. 6,810. நான் தெரியாம அதிரப்பள்ளியிலேருந்து அந்த பைபாஸ் வர்றதுக்குள்ள ஒரு இடத்துல பெட்ரோல் போட்டேன். அங்க பார்த்தீங்கன்னா, ரூ. 3 எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. அதாவது இங்க ரூ. 102னா அங்க ரூ. 105 சொச்சம் வருது. மலையா இருக்கிறதுனால ரூ. 3 எக்ஸ்ட்ரா வருது. ஸோ, அதனால இனிமே யாராவது போனீங்கன்னா, இந்த வால்பாறை, அதிரப்பள்ளி அந்த ஹில்ஸ் ஏரியாவுல பெட்ரோல் போடாதீங்க. கீழயே டவுன்லயே நீங்க பெட்ரோல் போட்டுட்டு ஃபில் பண்ணிட்டு போறது நல்லது. ஸோ, மை டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ரூபீஸ் 11,120. ரூ. 11,120 என்னுடைய டோட்டல் எக்ஸ்பென்ஸ் இந்த வால்பாறை, அதிரப்பள்ளி டூருக்காக வந்திருக்கு. ஸோ, இதுதான் நம்ம இந்த சோலோ ட்ராவலுடைய டோட்டல் டீட்டெயிலும் நம்ம குடுத்துட்டோம். கடலூர் டூரிஸ்ட் மூலமா நீங்க இதுவரையிலும் கண்டு களித்ததுக்கு நன்றி. நன்றி.